வக்கீல் உதவியா இருக்கிறாங்களாம்மா? ஆமா சித்தப்பா, அவ வெறும் லாயர் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். பர்சனலா இதுல ஈடுபாடோட தான் இருக்கா. ஏம்மா, நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டுட்டோம்னு நினைக்கிறேன், சரியா? இல்ல சித்தப்பா, நான் முதல்ல பாஸ்கரை பார்த்துட்டு வந்த அடுத்த நிமிஷமே இது முடிவு பண்ணதான். அவரு உறுதியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸ்டேஷன்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பாவே படுது. அவரு போன்ல கைட் பண்றாரு. அவர் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குது. இங்கெல்லாம் நாளும் செந்திலோட நினப்பு உன் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் தாம்மா இருக்கும். ஆமா சித்தப்பா, அது உண்மைதான். என்னதான் போன்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் நேர்ல பார்த்து நேர்ல பேசி சந்தோஷப்படுற மாதிரி இருக்காதுல்ல. எத்தனை காலம் போனாலும் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நேர்ல பார்த்து பேசி அடையிற சந்தோஷத்தை எதுவுமே கொடுத்துட முடியாதுமா. மாணிக்கம் ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுதுமா. அக்கா செந்தில கூடிய சீக்கிரம் வர வச்சிருவாங்கம்மா. அப்படியா சித்தப்பா? ஆமாம்மா. உண்மையிலேயே அப்படி எதுவும் நடந்தா அட்லீஸ்ட் அத்தை மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இந்த வீடும் போர்க்களமா இல்லாம சந்தோஷமா இருக்கும். மா, நீ சொன்ன உண்மையிலேயே அப்படின்ற வார்த்தையில 100 அர்த்தம் இருக்குமா. அது எதுவும் மாறாம நல்லபடியா எல்லாம் போட்டோமா. ஆமா சித்தப்பா. இந்தாடா தண்ணி குடி. என்னப்பா தண்ணி கொடுத்து சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? பா, நானும் உங்களை 3 நாளைக்கு ஒரு தடவை பார்த்து புலம்பிட்டு போறேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்காப்பா? ஆனா அந்த வீட்ல கௌரியோட செயல்பாடெல்லாம் மாறி போச்சுப்பா. வக்கீல வச்சு கேஸ நடத்தின அத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே வக்கீல பார்த்தாச்சு. ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்த்தாச்சுப்பா. இப்படியே விட்டோனா நேரா ஜெயிலுக்குள்ள போய் தம்பி கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துருவா போல இருக்க. இப்படி எப்பவும் படபடப்பாவே இருக்கிறத முதல்ல நிறுத்து. இதனால உன் உடம்புக்கும் பிரச்சனை, மூளைக்கும் பிரச்சனை. வரட்டும்ப்பா, வரட்டும். அந்த கௌரியால கண்ட பிரச்சனைகள் வரதுக்கு முன்னால என் உடம்புலயும் மூளையிலயும் ஏதாவது பிரச்சனை வரட்டும். அதான்ப்பா நல்லது. மூளையில வந்தா பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க, அதுதானே? சொல்லட்டும்ப்பா, சொல்லட்டும். அதுதான் சரி. நான் அப்படியே ஆயிட்டு போறேன். சுத்தி நடக்கிற எந்த கண்டாவையும் என் கண்ணுக்கு தெரியாது பாருங்க. தாமரை, உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொட்டு. பரவாயில்ல, அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. ஆனா அப்பாவையும் ஆத்திரப்படுத்தி பார்க்கணும்னு மட்டும் நினைக்காத. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒவ்வொரு மூலையில நின்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லப்பா, அந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். ஆனா இப்ப வெளியில யாருப்பா? வெளிய போயிட்டு வந்தாலே ஏதோ சாதிச்ச மாதிரியே இருக்கா. ஏப்பா, நம்ம என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கோம்? ஒரு விஷயத்துல கூட அவளை மண்ண கவ வைக்க முடியலப்பா. ரிசல்ட் வந்தா அவ வீட்டை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணிருக்காப்பா. இப்போ அவ அதுலயும் இறங்கி கண்டிப்பா வெளியே கொண்டு வரேன்னு அடிச்சு சொல்றாப்பா. கொஞ்சம் புலம்பல நிறுத்துறியா தாமரை? என்ன பேசுற நீ? நான் கட்சி கத்திரிக்கான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் விஷயமா மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆரம்பத்துல இருந்தே உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை வரவிடாம பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கௌரி மேலையும் அவ குடும்பத்து மேலையும் எனக்கு இருக்கிற கோபம் உனக்கு இருக்கிற கோபத்தை விட பல மடங்கு அதிகம். அப்புறம் ஏன்பா, ஏன் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம்? இல்லம்மா, ஏதோ நித்யா விஷயத்துலதான் என்னவோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுல கூட கடைசியில அந்த பாஸ்கர் பைய வந்து கொலைப்பழியில சிக்கனானா இல்லையா? அப்பா,
அதனால நமக்கு ஒண்ணு சாதகமா நடக்க போறது இல்லப்பா. இந்த வேகத்துல மட்டும் அவ சுத்திக்கிட்டு இருந்தா நாளே நாள்ல அந்த பாஸ்கரை கூட்டிட்டு வந்து நிறுத்தினாலும் நிறுத்திடுவாப்பா. அன்னைக்கு நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த பாஸ்கர் மேல ஜெயில ஒரு அட்டாக் நடந்துச்சே, அது தன்னால நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? நீங்க தான் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. ஆனா அதனால நமக்கு ஏதாவது சாதகமா நடந்துச்சாப்பா? எனக்கு இது மாதிரி எல்லாம் இருந்தா பத்தாதுப்பா. அந்த கௌரி வீட்ல எல்லாரும் அசிங்கப்படணும்ப்பா. எதிர்த்து பேசி அவங்க வீரத்தை நம்ம கிட்ட காட்டணுங்கிற அந்த திமிரு மாறணும்ப்பா. அடங்கணும், ஒடுங்கணும். எங்க இருந்து தொலைறான்னு தெரியாமையே தொலைஞ்சு போகணும். அதான்ப்பா எனக்கு வேணும். அது மட்டும் தான்ப்பா எனக்கு வேணும். அந்த பாஸ்கர் எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாதுப்பா. அந்த ஒரே காரணத்துல அவ அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவ வயித்துல ரெட்டை குழந்தைன்னு அந்த வீடே தலைக்கால் புரியாம ஆடுது. அடுத்தது அதுக்கு ஒரு வழி பண்ணணும்பா. அந்த குடும்பம் நிச்சயமா அசிங்கப்படுமா? பாஸ்கர் வெளியே வர மாட்டான். கௌரி தோத்து போவா, அந்த வீட்டை விட்டும் போவா. அத நான் நடத்தி காட்டுறேன். அது வரைக்கும் நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு நீ இப்படி டென்ஷன் ஆகாதம்மா. எனக்கு அது போதும். அந்த பாஸ்கர் விஷயமா எனக்கு ஒரு நல்ல சோர்ஸ் கிடைச்சும் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பிடிக்கிறேன், மறுபடியும் அதை பிடிக்கிறேன். நீ நினைக்கிறது எல்லாத்தையும் நடத்தி காட்டுற. முதல்ல அந்த கௌரி வீட்டை அசிங்கப்படுத்துற. சொல்லி அழக்கூட நாதி இல்லாம பண்றேன். கௌரி, கௌரி, என்ன சித்தப்பா? என்னம்மா யோசனை உனக்கு? அது ஏதோ ஒரு வேகத்துல தம்பிய வெளியில கொண்டு வந்துருவேன்னு ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டேன். சவாலும் விட்டுட்டேன். ஆனா ஸ்டேஷனுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வருது சித்தப்பா. சந்தேகமே வேணாமா. மனுஷனை சந்தேகப்படலாம். ஆனா எந்த விதமான தயக்கமும் இல்லாம அந்த சித்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட தவத்துல தெரிஞ்சது அது வீணா போகாதுமா. அதனால அவரை பார்த்து 2 கையும் தூக்கிடு. அவர் வழி நடத்துவார்மா. தெளிவான வழியும் அவர் கண்டிப்பா காட்டுவார். அவர் கொடுத்த ஊக்கம் தான் சித்தப்பா தாமரை கிட்ட இந்த அளவுக்கு வேகமா பேச வச்சது. நம்ம பேச்சுல என்னைக்கும் போலித்தனம் கலந்ததே இல்லையம்மா. நீ பேசுற வார்த்தைகள் உண்மையாத்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் உண்மையாத்தான் மாறும். தேங்கி நிக்காம அடுத்தது என்னன்னு யோசிமா. ஏன் சித்தப்பா, நாம அந்த பாவிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் விஷயங்களை ஏன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது? பாஸ்கர் அடிச்சான், ஷாம் செத்து போயிட்டான், பாஸ்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில நமக்கு சாதகமா ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்காதா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் கரெக்டா இருக்கும்போது போலீஸ் ஏன் ஒரு முடிவுக்கு வராம இன்னும் அவனை விசாரணையில வச்சு ஏன் விசாரிக்கணும்? எடுத்துக்கோ. என்னப்பா கௌரி புலம்பல் நிக்கலையா? நீ கேக்குற எல்லா கேள்வியும் நியாயமானதுதான். அத பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப உங்களை வர சொன்னேன். ஏதாவது க்ளூ கிடைச்சதா? உனக்கு தோணுன மாதிரி சந்தேகம் தான் எனக்கும். அது நம்ம கேஸுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. பாஸ்கர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான். அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம பாஸ்கரை சந்திக்கிறதுக்கு முந்தின நாள் ஜெயிலுக்குள்ள அவனை ஒரு ரவுடி அட்டாக் பண்ணியிருக்கான்.
பிரச்சனை ஜெயிலர் வரைக்கும் போயிருக்கு. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே பேசல. ஆமா, ரொம்ப சாதாரணமா தான் பேசினாங்க. அது மட்டும் இல்ல கௌரி, பாஸ்கரை பார்த்து கொலைய ஒத்துக்கோன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. பாஸ்கரும் இத பத்தி நம்ம கிட்ட வாயே திறக்கலையே. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பயந்துருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லாம இருந்திருப்பான். இல்ல சித்தப்பா, இது முக்கியமான விஷயம். இத போய் மறைக்கலாமா? ஓவரால் இப்ப நாம இந்த மீட்டிங்ல முடிவு பண்ண வேண்டியது பாஸ்கரோட கொலை கேஸ் ஜோடிக்கப்பட்ட கேஸ். அப்படி ஒரு முடிவெடுத்து அடுத்த ஸ்டெப்ப வைக்கணும். அப்ப இருந்தே நம்ம இப்படித்தானே யோசிக்கிறோம். இப்போ அதுக்கு அழுத்தம் சேர்ந்திருக்கு. எஸ், அதுதான் உண்மை. அடுத்து நம்ம ஷியாமோட 3 ஃப்ரெண்ட்ஸ இது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 4வதா ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னும் பிடிபடல. அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணா நிச்சயமா நமக்கு உபயோகமா இருக்கும். 4 பேர்ல ஒருத்தன் மட்டும் பிடி கொடுக்காம இருக்கான்னா? கௌரி, வக்கீல் சொல்ற மாதிரி நம்ம அவனை பிடிக்கிற முயற்சியில இறங்கலாமே. எங்கன்னு சித்தப்பா போய் தேடுறது? போலீஸ்கே சிக்காம இருக்கான். இல்ல கௌரி, நான் சொல்ற மாதிரி செய். அந்த மாதிரியே செஞ்சிடலாம். என் மனசும் அவன் கிடைச்சிருவான்னு தான் சொல்லுது. கௌரி, ஏற்கனவே நான் சொன்னதுதான், தெய்வ வாக்கு பலிக்காம போகாது. தைரியமா இரு. அந்த பாஸ்கர் எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாதுப்பா. அந்த ஒரே காரணத்துல அவ அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். சார், நான் இந்த விஷயமா ஆப்போசிட் பார்ட்டியை பார்த்துருந்தா எனக்கு அமௌண்ட் இன்னும் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் தெரியாத இடத்துக்கு போகிறத விட தெரிஞ்ச உங்ககிட்ட வர்றது பெட்டர்னு வந்திருக்கேன். இது மட்டும் உங்கள் கையில் இருந்தால் பாஸ்கர் வெளில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு பேருதவியாக இருப்பாங்க. என்னை இப்போ போலீஸ் தீவிரமாக தேடுது. அவங்க கிட்ட மாட்டுறதுக்குள்ள இதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நித்யா மேட்டரில் தான் உங்கள் காசுக்கு மரியாதைலாம் போயிடுச்சு. ஆனால் இதில் 100% கேரண்டி. யோசிங்க. சார், என்னோடய ஃபோன் நம்பர் இது. ஆனால் ஃபோன் ஆனில் இருக்காது. நீங்கள் தேவை அப்படின்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். அக்கா, உன்னோட கோவத்தெல்லாம் எங்கேயே கட்டி வச்சுட்டேன் கூட உள்ளவா. இல்ல கௌரி, நீ பேசுறத பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். அடடடே, வாங்க வாங்க வாங்க.
அது என்னவோ தெரியல, இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி உறவுக்காரங்க வந்து வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, யாரும் உறவு கொண்டாட வந்திருக்க மாட்டாங்களே. அது என்னவோ உண்மைதான். சண்டை சச்சரவு தேடி தேடி வராங்க. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை நம்பாம கடைசியில வீண் வம்பு வளர்த்துக்கிட்டு தான் போறாங்க. நானும் ரொம்ப வேண்டப்பட்டவங்களாச்சேன்னு ரொம்ப நிதானமா தான் போறேன். நிதானமா? நீங்க நம்பிட்டோம் சார். நம்புனாலும் சரி, நம்பலைன்னாலும் சரி, இந்த வீரபத்திரம் இப்படித்தான். உங்களோட பெருமைய நீங்க உங்க வாயால பேசி அத நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே என் வீட்டுக்காரரும் என் தம்பியும் இங்க வந்து கேட்ட அதே கேள்விய நான் கேக்குறேன். ஷாம் யாரு? உறவுக்காரங்க அடிக்கடி வராங்க, சண்டை சச்சரவு பண்ணிட்டு போறாங்கன்னு வாய்க்கிழியே பேசுறீங்களே. ஒத்த பொண்ணை பெத்து வச்சுட்டு அதுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு இருந்தா சந்தோஷமா பேசுவா வருவாங்க? ஏங்க, நான் தானே உங்க மகளுக்கு நேரடி எதிரி. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி கோழ மாதிரி எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல அவகாசம் வேண்டாம். ரெண்டு பேரா வந்து கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல ஒரு இடைவெளி கொடுக்க தேவையில்ல. இப்படிதான் அன்னைக்கு உன் புருஷனும் தம்பியும் வந்து இதே மாதிரி அந்த சாம் யாருன்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாத ஒருத்தரை பத்தி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தானே நான் சொல்ல முடியும். வேகமாவும் கோவமாவும் பேசிட்டா எந்த உண்மையும் இல்லைன்னு ஆயிடாது. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பிரச்சனையோடவும் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதும், எங்களை மட்டும் குறிப்பா பகையாளியாக்கி பேசிட்டு போறதும் வழக்கமா நீங்க வச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு கேடுகெட்ட புத்தியோட நானும் இருந்திருந்தா உங்க பொண்ணு எப்பவும் அந்த வீட்டை விட்டு இங்க வந்திருப்பா. அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவ அப்படி இருக்காளேன்னு நாமளும் புத்தி மாத்திக்கிறது சரியா வராதுன்னு எனக்கு நானே போட்டுக்கிட்ட கட்டுப்பாடுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ அங்க இருந்துட்டு இருக்கா. பாக்குற எல்லாரும் என்ன முட்டான்னு திட்டுவாங்க. அவ அப்படிதான்னு தெரிஞ்சும் சாதகமா நடந்துக்கிறியேன்னு பாடம் எடுப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறியும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எந்த கெடுதலும் உங்க பொண்ணுக்கு நினைச்சதில்ல. இனி நினைக்க வச்சிடாதீங்க. என்னம்மா எதையோ பேச வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னவோ என் பொண்ணு வாழ்க்கையே உங்க தயவுல தான் இருக்குங்கிற மாதிரி பேசுறீங்க. அதுல என்ன சந்தேகம்? ஒரு நிமிஷம் போதும். என்னோட கார்மெண்ட்ஸ் பிரச்சனை, நித்யா பிரச்சனை, பாஸ்கர் பிரச்சனை, இதுல எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த வகையில தொடர்பு இருக்குன்னு அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொன்னேன்னு வைங்க, உங்க கதை என்ன ஆகும் பார்க்கலாமா? உங்க வாழ்க்கை நகர்தா நிக்குதான்னு பார்க்கலாமா? அது வரைக்கும் தொட்ட விஷயங்கள்ல ஒன்னுலயாவது மூக்கு அறுபடாம வந்ததுண்டா? யோசிங்க. ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. குட்டிக்கரணா அடிச்சு பார்த்தோம் குழப்பம் பண்ண முடியாம தானே தவிக்கிறீங்க. அந்த தவிப்புல தான் தப்பு தப்பா யோசிச்சது தப்புன்னு சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வச்சிருந்தீங்க. இப்போ ஷாம் விஷயத்திலையும் அதே மாதிரிதான். ஏதோ விளையாட முயற்சி பண்றீங்க. அதுலயும் கூடிய சீக்கிரம் பல்லு இழிச்சு நிக்க போறீங்க. போது நிறுத்து. வீட்டுக்கு வந்தவங்களை மதிச்சு அவங்களை நடு வீட்டுல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்னோட பெரிய மனசுதான் காரணம். ஆனா அதுக்காக இப்படி வண்டியா புழுகு மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டே போவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை எல்லாம் வாசல்லயே நிக்க வச்சு துரத்தி விட்டுருப்பேன். துரத்தி விடுங்களேன். துரத்தி விட்டுட்டா நீங்க செஞ்ச அயோக்கியத்தானலாம் இல்லைன்னு ஆயிடுமா? ரொம்ப பேசுறீங்க. ஐயோ, இப்பதானே நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். இனி போக போக செயல்லையும் காட்டுறேன்.
வீண் பேச்சு பேசி ஆவறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆன பிறகு செயல்ல சாதிக்கிறதையும் பார்க்கத்தானே போறேன். கண்டிப்பா பார்க்கலாம். என் தம்பி பாஸ்கர் விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா இருந்துருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர் அட்டாக் பத்தி எந்தவித அனுபவமும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சோலோவா இறங்கி வெறும் வாய் சவடாலேயே காரியத்தை சாதிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த தடவை ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு உங்க காலுக்கு கண்ணி வெடிய நாங்க அறிமுகப்படுத்த போறோம்.